ஹலோ, திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இந்த டைம் வெறும் கிளாஸ் ஸ்குவாட் சும்மா ஃபன்னுக்கு விளாட்றோம். இந்த டைம் நானும் ட்ராகன் மட்டும் தான் போயிருக்கோம். வழக்கமாக ட்ராகன் மட்டும் தான் நம்ம டீம்மேட் மாதிரி தெரியுது. பட் ஆனால் 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. அதனால தான் நாமளும் ட்ராகன் மட்டும் போயிருக்கோம். ட்ராகன் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாப்பில். இது நம்மளுக்கும் நல்ல ஸ்டிக்கர் இருக்குது. ஸ்ட்ரீட் ரேட் அது ஐயோ ஸ்ட்ரீக் ரேட் இருக்குது. ஒரு 10 ஸ்ட்ரீட் அது ஏதோ வச்சுருக்கோம். இந்த மேட்ச்சு அடித்தோம்னா 11 ஆகும். பூடு அழகான ஒன் டப். இந்த டைம் நான் அந்த சிலந்தி கேரக்டர் கொண்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் எனிமீஸ்க்கு இதை பார்த்தால் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது கடுப்பாக இருக்கும். அழகான ஒன் டேப் நமக்கு அவ்வளோ ஒன் டேப்பே விழாது. பட் இந்த டைம் விழுந்திருக்கு, அதிசயமாக விழுந்திருக்கு. இங்கே ஒரு நம்ம சும்மா ரேண்டமாக தான் சிலந்தி விட்டோம். இங்கே ஒரு எனிமி மாட்டிக்கிட்டானே. போடு அழகான அடி. அவன் தப்பிச்சிட்டானே. மறுபடியும் ஒரு சிலந்தி விடுவோம். போடு அழகாக அடி. இந்த டைம் அவனை பிடிச்சனால அடி விழுந்துச்சா இல்லை என்னன்னு தெரில. இந்த இந்த ஷீல்டு கேரக்டரை வச்சுக்கிட்டு சாவடிக்கிறாங்க வேறு. ஐயோ, அதை போட்டனால தான் நான் இப்போ டெத்தானே. இந்த ரவுண்ட் அது டெத்தாக இருக்க தேவையில்ல. பரவாயில்ல, நம்ம டீம்மேட் ஒருத்த மட்டும்தான் அவரோட இருக்கான். ஜோக்கரா? ஐயோ பாரு, ஒரு நிஜமாக நீ ஜோக்கரை தான்டா. ஒரே ஒரு டேமேஜ் கூட கொடுக்கலடா. 3 பேர் செத்துட்டாங்கடா நம்ம டீமில். ட்ராகன் கூட கில் அடிக்கல, பட் ஆனால் டேமேஜ் கொடுத்துருக்கான். பரவாயில்ல, ஆப்போசிட்டில் இருக்கான். இவன் நினச்சா ஏதோ ஏறி போய் ஏதாச்சும் பண்ணலாம். இவன் என்ன தான் பண்ணுறான்னு தெரில. சும்மா பொழுது போல் சும்மா ஒரு ஈவெண்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்து ஆடுறானான்னு தெரில. எனிமி இருக்கான், நீ அழகாக பின்னாடி போய் அடிச்சிடலாம். இங்கேருந்து ஏன்டா அடிக்கிற? பின்னாடி போய் இவனுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. அடி வாங்கி சாப்பிடான்னு விட்டுட்டேன். சரி, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். சரி, அடுத்த ரவுண்ட் சரின்னு விட்டுட்டேன். கண்டிப்பாக இவன் அடி வாங்கி காசியமாக சாக போகிறான். எப்படி சாகலாங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஆடுறதே சொல்லுவேன். இவன் சும்மா வெறுப்பேற்றத்துக்குன்னே சும்மா வெறும் கிளாஸ் கோட் போட்டிருக்கான். வெறும் கிளாஸ் கோட் போட்டாலே ஒரு டிமென்ஸ் என்னென்னா மேக்ஸிமம் ஆஃப்லைன் போயிடுவாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு தற்கொலைங்க வரும் பாரு. இங்கே போய் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறான் பாரு பவரை. எனிமிக்கு ஈஸியாக போயிடுச்சு. ரோஹித் ஆடாமல் ஜெயிச்ச மாடான்ட்டு இப்போ நான் டான்ஸ் ஆகிட்ருப்பான். என்ன பண்ணுறது? நான் மட்டும் தான் 2 கில்லு, 2மே ஒன் டேப்பு. அண்டர் ட்ராகன் கம்மியாக தான் அடிச்சிருக்காப்புல. ஆப்போசிட்டில் ரோஹிட்டும் அவன் டீம்மேட்டும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். நேம் ஃபாண்ட்லாம் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. நலமாக பேனர் கூட ஒரே மாதிரி இருக்கலாம் போல். சரி, சரி சும்மா விளையாடுற மேட்ச் தானே சரின்ட்டு ஃபேமஸ் எடுத்துட்டேன் வித் டபுள் சிப்போட. நல்லா அடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா சும்மா மேட்ச் தான், எப்படி சும்மா ஆடி பார்க்கலாம்னால தான் M500 எடுத்தேன். எனக்கு அது ஒன் டப்பே விழாது. சும்மா ஒரு ட்ரையலுக்காக M500 எடுத்தேன். சரி, இந்த டைம் ஒரு ஃபேமஸ் எடுத்து சும்மா அடித்து பார்க்கலாம். இல்லை, நான் சொன்ன ட்ரிக்கி இப்போ மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே லாங்கில் இருக்கானா பாருங்கள். கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் க்ளோஸ் காம்பேட்லேயும் அதே மாதிரி தான். பட் இவனுக்கு நல்ல டேமேஜ் எடுத்து இவன் தானே நம்மளுக்கு அந்த பவர் வச்சு நம்மளை அடித்தான், டவுன் பண்ணான். அங்கே ஒருத்தர் வர்றான் பாரு. ஐயோ, கொஞ்சம் பின்னாடி வந்து அடித்தா கரெக்டாக பண்ண நினைக்கிறேன். அடி அடுப்பு 2-3 டேமேஜ். எனிமி கிட்ட நல்லா அடி. நான் இந்த டைம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே நான் அளவுக்கு இருக்குங்கிற நம்பிக்கையிலே என்னமோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மேலே நின்றுட்டேன். பெரிய தப்பை பண்ணிட்டேன். நம்ம டீம்மேட் எல்லாம் காலி. ட்ராகன் மட்டும் தான் இருக்காப்புல. நம்ம டீம்மேட்டோட ஆஃப்லைன், அந்த ஜோக்கர் ஆஃப்லைனுங்க பார்த்துங்க. ட்ராகன் ரேம்பேஜ் பாருங்கள். உங்களுக்கு இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் இப்போ ட்ராகனோட ரேம்பேஜ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் அந்த ஆஃப்டர் மேட்ச் பிளேயர்ஸு என்னோட மித்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன் ட்ராகனோட ரேம்பேஜை பார்க்க சொல்லி. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ட்ராகனோட ரேம்பேஜும். அடி வாங்கிட்டாப்ளே. பரவாயில்ல, இது சும்மா யானைக்கும் அடிசருக்கும் ட்ராகனுக்கும் அடிசருக்கும். பரவாயில்ல, இது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ட்ராகன் இஸ் கான். பரவாயில்ல, நோ வரிஸ். அடுத்த மேட்ச் ட்ராகன் நல்லா செயல்படுவார் நம்புகிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுற மேட்ச்சு நான் எப்பயே நல்லா ஆடலையோ அந்த மேட்ச்லாம் பார்த்தா ட்ராகன் செம்மையாக ஆடுவாப்பில். எப்படி சொல்கிறது, எப்படி ஒன்றால் வந்து ஒரு 4-5 பேரை சமாளிக்கிறது, 3 பேரை சமாளிக்கிறது, ஒரு ட்ராகன் ரேம்பேஜ்னு சொல்லுவேன். அதை தான் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு டைம் நான் நல்லா ஆடுற மேட்சையும் அந்த ட்ராகன் ரேம்பேஜ் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு ரேர் ஈவெண்ட் பார்க்கலாம். நம்ம டீமில் ஒரு ஆஃப்லைன், அவங்க டீமில் ஒரு ஆஃப்லைன், 2மே டேலி ஆயிடுச்சு. ஓகே, இதில் ஒரு பெரிய இது என்னென்னா எல்லோரும் ஆஃப்லைன் போயிடுறாங்க. ஆடுறது கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு. சரி, நம்ம 11 ஸ்ட்ரிக்காச்சும் வரணும். 10 ஸ்ட்ரிக் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்ட்ரிக் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு அடி அங்கே ஒரு தண்ணியில் ஏன்டா வர என்கிட்ட அடி வாங்குறதுனே வரையோ. இங்கே வேறு தெரியாமல் கீழே தெரியாமல் தொட்டேன். அது வேறு மறைச்சிருச்சு. 2 கிலோ அழகாக எடுத்துட்டோம். கில்லையும் கிளியர் பண்ணியாச்சு. இங்கே நம்மளோட கேரளா நண்பர் இருக்கார். ஆட்ட மேட்ச் பிளேயர் தான், எல்லாம் நம்ம நண்பர் தானே அப்படின்ட்டு வந்தேன். ஓகே, நல்லா வால் போட்டலாம் காப்பாற்றிக்கலாமே. பரவாயில்ல, ட்ராகன் வந்து நம்மளுக்கு சரியான கவர் கொடுத்தாரு. நான் இப்போ தான் இந்த மேட்ச் தான் கவனித்தேன். சிலந்தி வந்து நாங்களும் அவங்கள வந்து கேட்ச் பண்ண மாட்டேங்குது. அது இப்போ தான் இந்த ரவுண்டு தான் நானே கண்டுபிடிச்சேன். பரவாயில்ல, இதை நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இங்கே ட்ராகன் இருக்கார். நம்ம மெடிக்கெட் போடலாம். இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி நின்று போட்டிருக்கணும். அடி வாங்கிட்டேன். கொஞ்சம் உள்ளே வந்து அடிச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ட்ராகன் அந்த சைடு போய் அடிச்சிருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடிச்சிருவாப்புல, நம்பிக்கை இருக்குது. அடிச்சாச்சு. டபுள் டேக் டவுன். இந்த மேட்ச் விக்டரி நாம் தான், இல்லை MVP வரும்னு நினைக்கிறேன். MVP, இந்த ரவுண்டோட MVP நாம் தான். வந்துட்டோம். ட்ராகனும் மேலே வந்துட்டார். நம்மளோட கில்டில் நம்ம டீமில் ஒருத்தன் ஆஃப்லைன், அவங்கள ஒரு ஆஃப்லைன். அந்த ஃபஸ்ட் ரவுண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவன் தான் ஆஃப்லைன் போல். அப்புறமா ஆப் டீம் தான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஆப் சம்திங். இந்த டைம் நான் ஃபேமஸ் ட்ரிபிள் சிப் வித் UMPயோடு எடுத்திருக்கேன். நல்ல காம்போ தான் நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம், வாட்ச் வருவானே ஆஃப்லைன் ஓடி வரணும். அழகான அடி, அழகான டெத்து. நம்ம டீமில் ஒரு ஆஃப்லைனுக்கு பட் ஆனால் சாவலை பார்த்தீங்களா. அங்கே ஆஃப்லைன் பாருங்கள், டக்குன்னு செத்துருச்சு. ஓகே, கன் எடுத்துட்டேன். இந்த சைடு கில் எடுத்துகிட்டேன். சரி, அந்த சைடு சுற்றி போய் அடிக்க ட்ரை பண்ணலான்ட்டு ஏறிட்டுருக்கேன். பட் ஃபஸ்ட் இந்த சைடே பார்க்கலாமே. இங்கே நம்ம டீம்மேட்டு ஒருத்தன் நல்லா அடி வாங்கிட்டான். அவனுக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சு அவனும் ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் சிலந்தி கொஞ்சம் டப்பாக டைரெக்ஷன் விட்டேன், கொஞ்சம் ஸ்பீடாகவும் விட்டேன். இங்கே தான் இனிமே இருக்கான். ஏறி அடிச்சுருக்கான். அதே மாதிரி அடிச்சுட்டேன். டெத்து. எமௌண்ட் போட்டிருப்பேன், பட் ஆனால் எமௌண்ட் போட்ட வழி எனக்கு தெரியும், அவனுக்கு அந்த வழி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் எமௌண்ட் போடல. மேக்ஸிமம் நாமளே வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம். மீறி எனிமி எடுக்க வச்சாதான். அவன் எமௌண்ட் போட்டு நம்ம ரொம்ப கடுப்பெடுத்தாலும் நம்ம எடுக்கிறது. நம்ம 8 கில்லு, ட்ராகன் 4 கில்லு, 1 கில்லு 0. அங்கே 2 எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன். அவங்க லாஸ்ட்டு 2 பேரும் ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மாதிரி ஆஃப்லைன் பண்ணாலே தோக்கிற டீமாக இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நல்லா மனசு நினச்சிருப்பாங்க, எதுக்குடா நீங்கள் விளையாட வரீங்கன்ட்டு. இந்த டைம் அந்த ஊசி எடுத்துக்கிட்டேன், செல்ஃபாக ஹீல் ஆகலான்ட்டு. ஏன்னா நம்ம டீம்லேயும் ஒன்றொருத்தன் ஆஃப்லைன் மாதிரி தெரியுது. இப்போ சொல்லி வாய்மூல மிஸ்டர் அந்த இவன் ஆஃப்லைனு. பரவாயில்ல, நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கலான்னு ஒரு அளவுக்கு இருக்க நம்பிக்கையே நான் என்னன்னு தெரில, இதை அழுத்திடுறேன், சிலந்தி போயிடுது. ஓகே, ஹீல் ஆகிட்டேன். அங்கே ஒரு அழகான கில்லு. நம்ம சிலந்தி பிடிச்சிருச்சா போடு. சும்மா ஃப்ளூக்கில் விட்டு அதே பாட்டு போய் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஆஃப்லைன், அந்த ஒரு நம்பிக்கை நல்லா அடிச்சிடுச்சு. ட்ராகன் செம்மையாக ரஷ் பண்ணுறாப்புல. சும்மா சிஎஸ் தானே, அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவார் இந்த மாதிரி மேட்செல்லாம். ட்ராகனோட ரேம்பேஜ் பார்த்தீங்களா, அவர் வான்னு நிற்கிறதா இல்லை, இறங்குனா அப்படி சொல்கிறது, குத்துனா போயிட்டே இருக்கணும். அதை விட்டு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கலாம் இல்லை, ஒரே கத்திட்டு டப்புன்னு குத்திடுவாப்பில். அதே மாதிரி தான் ட்ராகன் இந்த போன மேட்ச் முடிச்சிருக்காரு. நம்ம டீமில் 2 ஆஃப்லைன், அவங்களே 2 ஆஃப்லைன். இந்த டைம் அன்ஃபேர் கேம் சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ 2 பேர் ஆஃப்லைன் இருக்குனால இது ஒரு ஃபேர் கேம் ப்ளே ஆகிடுச்சு. அதனால் நோ வரிஸ். சரி, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ஃபேன் கேம் ப்ளே தான், இது அன்ஃபேர்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயும் 2 ஆஃப்லைன் இருக்காங்க, இங்கேயும் 2 ஆஃப்லைன். ஆமாம், அதில் 3ஆவது இருக்குன்னு கூட டேமேஜ் இருக்குது பாருங்கள். 2 பேர் ஆஃப்லைன் தான். நான் ரிப்பேர் பண்ணுற கேப்பில் 2 பேரையும் காட்டியே 2 பேர் ஆஃப்லைன். அவங்களில் 3 பேர் ஆன்லைன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ட்ராகன் இருக்கார், நான் இருக்கேன், பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேங்களா, அழகாக பார்த்துக்கலாம். ட்ராகனுக்கு செம்ம ஹெல்த் அடி. இங்கே ஆஃப்லைங்கிறத மறந்துட்டு இந்த சேர்றேன். நான் வழக்கமாக லெஃப்ட் சைடு ஏறிடுவேன்ல, அதே தாட்டில் இங்கே ஏறிட்டுருக்கேன். பட் ஆனால் இங்கே ஒரு எனிமி காக்கா கூட இல்லை. நம்ம 2 ஆஃப்லைன்ஸ் ஆக போது. 1 செத்துருச்சு, இன்னொன்று இருக்குது, அதுவும் செத்துருவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே போடு, அழகான டேமேஜ். ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது சொன்னால் அக்யூரேசி இருக்குது அப்படின்ட்டு நல்லா அடி. அவனுக்கு கில் கிளியர் பண்ணிட்டோம். இதை வரேன், கில் கிளியர் பண்ணியாச்சு. அங்கே ட்ராகன் தனியாக அடிச்சிருக்காப்புல. சரி, நம்ம போய் உதவிக்கரத்தை நீட்டலான்னு பார்க்குறேன். நல்ல டேமேஜ், ஒரு டேமேஜ் கூட விடுவல. சரி, சிலந்தி விட்டாச்சு பார்க்கலான்னா வால் போட்டான். அதுக்குள்ளே ட்ராகனும் டவுன் வச்சிட்டாப்புல. ஊசி வச்சுப்பான்னு நினைக்கிறேன். ட்ராகன் போட்டாப்புல. இதுதான் ட்ராகனோட ஆட்டம், பார்த்துக்கோங்க. நம்ம ஆட்டம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் கார்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நம்மளோட டீமேட் 2 பேர் ஆஃப்லைன் சொன்ன மாதிரியே. இதுதான் ஸ்கோர் கார்டு, பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.